ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டா பார்த்தோம்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் வந்துட்டு ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டிருந்தாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டவுட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப்புக்கு அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மேஜரா எல்லாருக்கும் அந்த டவுட்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுடைய போட்டோவை அட்டாச் பண்ணுவீங்க. இதுல பாத்தீங்கன்னா சான்றோப்பம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா நீங்க வந்துட்டு யாருக்கிட்ட போயிட்டு நீங்க அட்டஸ்டட் வாங்குனீங்களோ அவங்களுடைய அட்டஸ்டட் இந்த இடத்துல வைக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுய சான்றப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் வந்து சைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம சைன் பண்ணக்கூடாது. அட்டஸ்டட் யார் பண்ணாங்களோ அவங்க தான் சைன் பண்ணி அட்டஸ்டட் வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அட்டஸ்டட் வந்துட்டு யாருக்கிட்ட வாங்குறது, இது வந்துட்டு மேஜரா எல்லாருக்கும் வந்து கொஸ்டின்ஸ். இது பார்த்தோம்னா உங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கலாம். அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ்ட்ட வாங்கலாம். அது இல்லாம கவர்மெண்ட் லாயர் இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கலாம். இல்ல கெசட்டட் ஆபீசர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு வாங்கலாம். பொதுவா சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க வந்து கிரீனிங்ல யாரெல்லாம் சைன் பண்றாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சனா தான் இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பிளஸ் உங்களோட ஜெராக்ஸ் ரெண்டுமே கொண்டு போகணும். உங்களோட ஒரிஜினல் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஜெராக்ஸ்ல அவங்க வந்துட்டு இது வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டு அவங்களோட அட்டஸ்டட் வைப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்ககிட்ட நீங்க போயிட்டு அட்டஸ்டட் வாங்கிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே விண்ணப்பத்தில் 3-4 பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. இது முடியாதுங்க. ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம வந்து ஒரு போஸ்டிங் தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே அப்ளிகேஷன்ல 3-4 ஜாப்புக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. அடுத்து பார்த்தோம்னா ஒரு அட்டஸ்டட் வாங்கிட்டு அதையே 3-4 ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அட்டஸ்டட் வாங்கி அதை ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்துட்டு 3-4 ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்னு கேட்கறாங்க. அப்படி எல்லாம் முடியாதுங்க. ஒரு அட்டஸ்டட் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு போஸ்டிங் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அடுத்தடுத்த போஸ்டிங்க்கு நீங்க வந்துட்டு வேற ஜெராக்ஸ்ல அவங்கள்ட்ட தனியாவே நீங்க அட்டஸ்டட் வாங்கி தான் அனுப்புற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இதுல வந்துட்டு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது மட்டும் வச்சா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டு தான் இருக்குன்னா அது மட்டும் வச்சாலே போதும். உங்ககிட்ட கரண்ட்ல என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் அட்டாச் பண்ணாலே போதும். அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட். இதை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணும்போதே முன்னனுபவம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்க வந்துட்டு முன்னனுபவம் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கல இல்ல உங்களுக்கு மிஸ் ஆயிட்டு அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபில் பண்ணாதீங்க, அதை எம்டியா விட்டுருங்க. அப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லி ஃபில் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்க வந்து வைக்காம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பொது ஆணையம் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நாட் அப்ளிகபிள் சொல்லி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தோம்னா போலீஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு இப்ப தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் வந்துட்டு செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இது பார்த்தோம்னா சாதாரண ஒரு ஜெராக்ஸ் போய் கேட்டா கூட அவங்க கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதுல வந்துட்டு நீங்க 2 வாங்கிக்கோங்க. நீங்க வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி ஒன்னு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணிடுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க ஜாப்ல செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டேரக்டா போகும்போது இன்டர்வியூ போகும்போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதனால ஒன்னு நீங்க அனுப்பிட்டு ஒன்னுக்கு வந்துட்டு கையில வச்சுக்கோங்க. இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் நீங்க ஃபில் பண்ணி அட்டஸ்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்க 2 காப்பி வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போங்க. உமன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்துட்டு தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த கேட்டகரிக்கு அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமா வந்துட்டு உமன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.